உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாண்டி வந்துட்டு வானதியை முழுசாக நம்பி, சரி அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஃபோன் எடுக்காததை கூட சரி அவளே பார்த்துட்டு கூப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க அவரோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஆனால் அங்கே பீகாருக்கு போனதுக்கப்புறம் மண்டபத்தில் தடபடலாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடத்தியிருக்காங்க. அதை பார்த்த உடனே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சந்தோஷமாகுது. நடேசன் பார்த்துட்டு, டே சேரா பரவாயில்லடா, மண்டபம்லாம் பெருசாக எடுத்து இப்படியெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி நல்லா இருக்கே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நான் தான் சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீ சொன்ன? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. ஓ, உங்ககிட்ட சொல்லலையா? அப்போனா சோழங்கிட்ட சொல்லியிருப்பேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணே, என்கிட்ட மட்டும் என்னென்ன சொன்ன? நீ என்கிட்ட எதுவும் நீ சொல்லலையே அப்படிங்கிறாங்க. டே, யாருக்கிட்டேயும் சொன்னண்டா, சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம்டா அப்படிங்கிறாங்க. உடனே பல்லவன் டக்குன்னு போயிட்டு பாண்டிக்கிட்ட, ஏன்னா யாருக்கிட்டேயோ சொன்னேன்னு சொல்லுது, யார்கிட்ட சொன்னேன்னு தெரிலையா? அப்படின்னா கார்த்திகா கிட்ட தானே சொல்லியிருக்கோம், நம்மக்கிட்டலாம் சொல்லலைன்னா அப்போ அங்கே தான் சொல்லியிருக்கோம், அங்கே தானே மணிக்கணக்காக நின்று பேசிகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இருக்குண்டா, அந்த ஞாபகம் இல்லாமல் தான் நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி அண்ணன் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பொண்ணு வீட்டில் இருந்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்து இப்போ வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளார எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அங்கே ரெடியாக இருக்கிறதுனால இவங்க கொண்டு வந்தது அவங்க கொண்டு வந்தது எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த முறைப்படி எல்லாம் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ சேரனையும் சந்தாவையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறாங்க. சந்தா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கே. மோதிரம் மாற்றிக்கிறதே அவங்க ஊர் வழக்கப்படி சேரனை உட்கார வச்சு சேரன் தலையிலலாம் ஏதோ வச்சு ஏதோ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இங்கே பல்லவனுக்கு சிரிப்பாக வருது. சேரனை பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிச்சிட்டே நிற்கும்போது, டே என்னடா சிரிச்சிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊர் சைடு இப்படிலாம் தலையில் துண்டை போட்டால், இங்கே பாரு அவன் தலையில் துண்டை போட்டால் நம்மளாம் கிண்டல் பண்ணுவோம், இங்கே பாருண்ணே இவங்க ஃபங்க்ஷனே இப்படி தானே பண்ணுறாங்க, என்ன வழக்கமோ அப்படின்ட்டு இங்கே பல்லவன் சிரிச்சிட்டு இருக்கும்போது நிலாவும் பார்த்துட்டு, சும்மா இருக்க மாட்டியாடா அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே எல்லாம் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மோதிரம்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கணும், டேட்டு பார்க்கலாம், உடனே கல்யாணத்தை வைக்கலாமா என்னன்ட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே சரி ரூமுக்கு போங்க அப்படின்னோடனே, அண்ணா வாண்ணே நீ வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸு நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, மாமனார் வீட்டில் எடுத்து கொடுத்து அதை போட்டிருக்க, நாங்கள் உனக்குன்னு ஒன்று எடுத்துருக்கோம்ல, அதை போடலாம்ல வாண்ணே அப்படிங்கிறாங்க. சரி இன்னும் ரூமுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா இப்போது சேரன் வந்துட்டு இங்கே ஃபோனையே பார்த்துட்ருக்காரு. என்னென்ன ட்ரெஸ்ஸை மாற்ற சொன்னால் ஃபோனே பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா சந்தா ஏதாவது மெசேஜ் பண்ணுதான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா லூசானா நீ, இந்த இருக்காங்க எய்த்த ரூமில், நேரில் பார்த்து பேசுகிறத விட்டுட்டு நீ என்னென்ன ஃபோனில் மெசேஜ் வருமானு பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா அவங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்க, எப்படிடா பேச முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, ஏன்னா என்னென்ன பேசிகிட்டு இருக்க, நிச்சயதார்த்தம் முடிஞ்சால் பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இப்போ அவங்க உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு வர சொல்லுவாங்களா? இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு, உனக்கு என்ன இப்போ சந்தா நீ கூட பேசணும் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. டே அவங்க எதாவது சொல்ல போகிறாங்கடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே, நான் இருக்கேன்ல, நீ அமைதியாரு அப்படின்ட்டு நேராக போயிட்டு, அண்ணி உங்களை அண்ணன் உங்ககிட்ட ஏதோ தனியாக பேசணுமா, உங்களை வர சொல்லுது போங்க அப்படின்னோடனே சந்தை திருன்னு முழிக்கிறாங்க. அவங்க அம்மா மூஞ்சே மாறுது. இல்லை சும்மா பேசிட்டு வந்துடுவாங்க, அண்ணனுக்கு ஏதோ பேசணுமா தனியாக அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்த உடனே அனிஷும் பார்த்துட்டு, போய் பேசிட்டு வரட்டும்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி போ அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சந்தா போன உடனே சேரனுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல, சந்தாவுக்கு அதுக்கு மேலே சந்தோஷம், அப்படியே ஒரு மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சேரன் பார்த்துட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, உங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோடு தான் உனக்கு நடக்கணும்னு சொன்னேன், ஆனால் இதெல்லாம் நடக்கிறது கனவா நனவான்னு கூட எனக்கு தெரியல தெரியுமா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு சந்தா ஓடி போய் இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்ட உடனே இப்படி தோளில் சாய்ச்சிக்கிட்டு அவர் இப்படிலாம் பண்ணிகிட்டே நிற்கிறாரு. சந்தாவும் சேரனும் இங்கே ரூமில் தனியாக பேசிகிட்டு இருக்கிறது தெரியாமல் நிலா வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனாங்க. இங்கே இருக்கே பேண்ட்டு அண்ணன் எதை எடுத்துகிட்டு போனாங்க, இந்த சோழன் இருக்காரு எதையும் கரெக்டாலாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல அப்படின்ட்டு வேகமாக போயிட்டு அண்ணா அப்படிங்கிறாங்க. அங்கே உள்ளே எதுவுமே சவுண்டே கேட்கல அப்படின்னோடனே சோழனை பார்க்குறாங்க. சோழனை வெளியே இருக்காங்க. அப்படின்னா அண்ணனும் உள்ளே இல்லையா, இன்னும் அவங்க போகவே இல்லை போல இருக்கு, சரி நம்ம அப்போ வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கதவை திறக்கிறாங்க. பார்த்தா கரெக்டாக அந்த டைமில் தான் போயிட்டு சேரன் சந்தாக்கு முத்தம் கொடுக்குறாரு. அதை வந்துட்டு நிலா பார்த்த உடனே டக்குன்னு வந்துடுறாங்க கதவை சாத்திட்டு. வேகமாக இங்கே ரூமுக்கு வரும்போது பார்த்தா இங்கே சோழன் அங்கே இருக்காரு. போயிட்டு வேகமாக சோழன் மேலேயே இடித்த உடனே, என்ன நிலா இப்படி வந்து இடிக்கிற அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன் அது வந்து அப்படிங்கிறாங்க. என்ன நிலா முகமெல்லாம் செவந்து போயிருக்கு, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு சேரன்னா இருக்காங்கல்ல, சந்தாக்கு கிஸ் பண்ணிட்டாங்க, அதை நான் பார்த்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போது சோழனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. என்னது சேரன்னா சந்தாவுக்கு கிஸ் பண்ணுச்சா, அது எப்படி பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு அப்படின்ட்டு நிலாவும் டக்குன்னு இப்படி கிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாண்டி அந்த நேரம் பார்த்து தான் இங்கே சோழன் உள்ள ரூமுக்கு போனதை பார்த்துட்டு நிலா அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நிலா வெளியில் இருந்ததுனால நிலா இங்கே இல்லையே அண்ணன் தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கதவை திறந்துட்டு இவர் உள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா நிலா முத்தம் கொடுத்துட்டு இருந்ததை பார்த்தோன்னே பாண்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் மூஞ்சே ஒரு மாதிரி போகுது.
அதை பார்த்த உடனே ஐயோ சாரிங்க அப்படின்ட்டு இப்படி வெளில போகிறாரு. ஐயோ பாண்டி பாண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் அப்புறமா வரேன் அப்படின்ட்டு வேகமாக வெளியே வந்து அவர் பாட்டுக்கு உட்காந்துடுறாரு. ஐயோ நான் வேறு இந்த நேரத்துலையா போவேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது பல்லமாக போய் பார்த்துட்டு அண்ணா என்னண்ணே ஏதோ பார்க்கக்கூடாததை பார்த்துட்ட மாதிரி ஏன்னா இப்படியே தலையாக அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுற அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. ஏதோ இருக்கு நீ மறைக்கிற சரி சரி அப்படின்ட்டு இங்கே பல்லவனும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே நகர்ந்து போயிடுறாரு. இப்போ டக்குன்னு வானதி ஞாபகம் வந்துடுது பாண்டிக்கு. இது என்ன இது அங்கங்கே முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சரி நம்ம வானதிக்காவது ஃபோன் பண்ணுவோம், என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல. ஏதோ நம்மளுக்கும் வானதி ஞாபகம் வந்துருச்சு. வந்ததுலேருந்து ஒழுங்காக ஃபோன் கூட பேச முடியல அவளுக்கு. ஏதோ சண்டைலாம் சொன்னால் அவளும் ஃபோன் பண்ணலை, நம்மளாவது ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே பாண்டியே ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் இந்த முறையும் வழக்கம் போல் வானதி ஃபோனே எடுக்கலை. சரின்னு வாட்ஸ்அப்பை செக் பண்ணுறாரு. வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுது. வாட்ஸ்அப்பில் வந்துட்டு போயிருக்கா அப்படின்னா ஏன் நமக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணலாவ அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசனையிலே உட்காந்துட்டு இருக்கும்போது சோழன் அங்கேருந்து வராரு. டே பாண்டி அப்படிங்கிறாங்க. சொல்லுடா அப்படின்றாங்க. டே என்னடா சொல்லாம கொள்ளாமல் நீ பாட்டு கதவை திறந்துட்ட அப்படிங்கிறாங்க. அது அது ஒன்றும் இல்லைடா அது ஏதோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுவோம். என்னடா நான் ஒன்று கேட்டுட்ருக்கேன் நீ எங்கேயோ இருக்க போல இருக்கே என்னடா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா அந்த வானதிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. ஏண்டா இங்கே வந்தாது நீ நிம்மதியாக இருண்டா, அங்கே தான் கூடவே இருந்து உனக்கு ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா, ஏதாவது டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பா. இவங்க அவளை விட்டு நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கில்ல, அவன் கூட வராததே ரொம்ப சந்தோஷம். இப்போ தனியாக இருக்கிய ஜாலியாக என்ஜாய் பண்ணுடா, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு இப்போ கூட ஏன்டா அவள் ஃபோன் பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. டே உனக்குலாம் அப்படி இருக்கு, உனக்கு அவங்க கூட இருக்காங்கல்ல அதனால உனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இப்போ தெரியுதுடா நீ எதுக்கு வானதியை தேடுறேன்னு அப்படிங்கிறாங்க. ஓய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவரும் பாண்டியும் விட்டுடுறாரு. ஸோ பர்த்டே அன்னைக்கு மறுநாள் பார்த்தா இங்கே வானதி வந்துட்டு டாக்டர் வருவாரான்னு பார்த்துட்டே இருக்காங்க. செல்வமும் அதை கவனிச்சுட்டு என்னக்கா வாசலை பார்த்துட்டே இருக்கீங்க, டாக்டர் வந்துட்டாரான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் செல்வம் நேற்றுக்கு அவர் பர்த்டேன்னு தெரியாதுல்ல, எதுவுமே அவருக்கு வாங்கி கொடுக்கல, நமக்கு ட்ரீட் எல்லாம் வேறு கொடுத்தாருல, அதான் அவருக்காக கொடுக்கலான்னு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. ஏண்டா கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது கூட சொல்லணும், சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு தான், அந்த பாரு அங்கே வச்சுருக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க. வானதிக்கா நல்லா இவ்வளோ பெருசாக வாங்கியிருக்கீங்க, எனக்கா வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அது டாக்டருக்காக வாங்கினது, அதெல்லாம் சர்ப்ரைஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது செல்வம் சிரிக்கிறாங்க. என்ன செல்வம் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாசலே எத்தனை வாட்டி பார்த்துட்டு இருந்தாலும் டாக்டர் அங்கே வரப்போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. ஏண்டா இன்னைக்கு லீவா டாக்டரு அப்படிங்கிறாங்க. அவர் போய் லீவ் போடுவாரா, அவர் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டார், அவர் உள்ளே தான் இருக்கார் அப்படிங்கிறாங்க. என்ன செல்வம் இதை முன்னாடியே சொல்கிறது இல்லையா அப்படின்ட்டு சரி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. கிஃப்ட்டை வச்சுட்டு போகிறீங்க அப்படின்றாங்க. இருடா பேஷண்ட் எதுவும் இருந்தாங்கன்னா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ நேராக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி பேஷண்ட்டும் இருக்காங்க. பார்த்த உடனே வாங்க வானதி அப்படிங்கிறாங்க. ஓ டாக்டர் குட் மார்னிங், நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் இன்னும் வரலையேன்னு நினச்சி நான் வாசலே பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ என்னை தேடினீங்களா, என்ன விஷயம் வானதி அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை டாக்டர், நீங்கள் பேஷண்ட்டை பாருங்கள் நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுறாங்க. டாக்டருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்ன திடீர்னு வானதி வந்தாங்க போயிட்டாங்களே அப்படின்ட்டு பேஷண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வேகமாக போக போகிறாரு. அப்போ டக்குன்னு வானதி பார்த்துட்டு டாக்டர் போகிறாரு செல்வம் அப்படின்ட்டு டாக்டர் அப்படின்னு கத்துறாங்க. சரி நான் அங்கேயும் திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்கள் வானதி அப்படிங்கிறாங்க. என்ன டாக்டர் நான் வந்து உங்களை பார்த்துட்டு வந்தேனே மறந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆமாம் வானதி நான் வந்து பார்க்கணுங்களா நினச்சிட்டே இருந்தேன், பேஷண்ட்டும் வந்துட்டே இருந்தாங்களா, ஏதோ வீட்டிலேருந்து வேறு ஃபோன் பண்ணிட்டாங்க, அம்மா வர சொல்கிறாங்க, அதான் வீட்டுக்கு போகலான்ட்டு போய் கிளம்புனேன் அப்படிங்கிறாங்க. ஓ வீட்டுக்கு போகிறீங்களா, சரி சரி அர்ஜென்ட்டா டாக்டர், இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. 5 மினிட்ஸா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஓ இருங்களேன் ஒரு நிமிஷம் ஓடி போய் வந்துடுறேன் அப்படின்ட்டு வேகமாக ஓடி போயிட்டு அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இந்தாங்க டாக்டர் அப்படிங்கிறாங்க. என்ன வானதி இது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நேற்றுக்கு உங்களுக்கு ஒன்று கூட வாங்கியே கொடுக்கல, எனக்கு வேறு தெரியாதுல்ல, அதனால தான். தெரிஞ்சுட்டு எப்படி நான் அமைதியாக இருக்க முடியும், உங்களுக்காக ஏதோ எனக்கு முடிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இது என்ன வானதி இதெல்லாம் ஒரு அதனால ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. பிடிங்க டாக்டர் உங்களுக்காக தானே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே தேங்க்ஸ் வானதி அப்படின்ட்டு வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு டக்குன்னு திரும்பிட்டு ஆமாம் வானதி இப்போ நீங்கள் ஃப்ரீயா அப்படிங்கிறாங்க. ஏன் டாக்டர் அப்படி கேட்குறீங்க, இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பேஷண்ட்டும் யாரும் இல்லை, நான் வந்த அப்புறம் தான் பேஷண்ட் வருவாங்க, இடையில வர கஸ்டமர்ஸ் யாராவது வந்தால் கூட செல்வம் சமாளிச்சுக்குவான், நீங்கள் என் கூட வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படிங்கிறாரு.
எதுக்கு டாக்டர் வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வானதி, நான் வீட்டுக்கு தான் போகிறேன் சாப்பிட. அப்படி நீங்களும் வாங்களேன், வீட்டில் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம். அம்மா கிட்ட வேற நேற்று உங்களை பற்றிலாம் சொன்னேன் தெரியுமா, அவங்க உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, வந்தீங்கன்னா அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஓ, அம்மா கிட்டேல்லாம் என்னை பற்றி சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ வானதி, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டேல்லாம் எதையும் மறைக்கிற பழக்கமே இல்லை, எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஓ, நல்ல பழக்கம் டாக்டர் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு, இப்போ செல்வம் நீ கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ, நாங்களும் வானதியை கூட்டிகிட்டு எங்கள் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கா டாக்டர், இத்தனை வருஷமாக நான் வேலை செய்கிறேன், என்னெல்லாம் ஒரு வாட்டி கூட வீட்டுக்கு கூப்பிட்டு போனதில்லை, அதுவும் பர்த்டே அதுவுமா ஒரு ஹோட்டலுக்கு மட்டும் கூப்பிட்டு போய் லஞ்சு வாங்கி கொடுப்பீங்க, ஆனால் வானதி அக்காவை வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. டே செல்வம், சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படிங்கிறாங்க. சரி, டக்குன்னு டாக்டர்னு பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வம், அம்மா வானதியை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னோடனே, சரிங்கக்கா நீங்கள் போயிட்டு வாங்க, கொஞ்ச நேரம் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரி செல்வம் அப்படின்ட்டு தயங்கி போகிறாங்க. அட வாங்க வானதி, வீட்டுக்கு தானே போகிறோம், அம்மா பார்க்க தானே, அதனால என்ன அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் அவங்க அம்மா இருக்காங்க. போயிட்டு, அம்மா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளை காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன், யாருன்னு பார்த்துக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. யாருப்பா அரவிந்த் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா இப்போ வானதி நிற்கவும், யார் இந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. அம்மா இவங்க தான் வானதி அப்படிங்கிறாங்க. ஓ, இந்த பொண்ணு தானா அப்படின்ட்டு, வாமா நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு வானதி டக்குன்னு இப்படி காலில் விழுந்தோடனே, நல்லா இருமா, நானும் நல்லா இருக்கேன், வாமா உள்ளே வா அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க வானதி. டாக்டரும் பார்த்துட்டு, என்ன வானதி இப்படி பார்க்குறீங்க, எங்களோட வீடு தான் அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுது டாக்டர், ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் பேசிட்டுருங்க, இதை நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அவங்க அம்மா இப்போ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, ஆமாம்மா நீ என்ன படிச்சிருக்க, உங்கள் வீட்டிலலாம் யார் இருக்காங்க அப்படின்லாம் எல்லாத்தையும் கேட்கும்போது வானதியும் ஒன்றா சொல்லிட்டே இருக்காங்க. என் வீட்டில் இப்படி, நாங்கள் இந்த மாதிரி பெரிய வீடெல்லாம் இல்லை, எங்கள் வீடு வாடகை வீட்டில் தான் இருக்கோம், அப்பா ஆட்டோ தான் ஓட்டுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வானதியை பார்க்க ஒரு மாதிரி ஆசையாகவே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்துட்டு, ஒரு நிமிஷம் இருமா வரேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு, டே அரவிந்த், இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கும் தான், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா, எல்லார்கிட்டேயும் நல்லா பேசும் அப்படிங்கிறாங்க. டே நான் அதுக்கு சொல்லலடா, இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கா, எவ்வளோ பக்குவமா, என்னை பார்த்த உடனே ஆசீர்வாதம்லாம் வாங்கினா பார்த்தியா, நல்ல குடும்ப பாங்கான பொண்ணாக இருக்காடா, அவள் தான் குடும்பம் கஷ்டப்படுற குடும்பங்கிறத கூட எப்படி அழகாக எடுத்து சொன்னா தெரியுமா என்கிட்ட, வாடகை வீட்டில் தான் இருக்கோம், அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு அப்படிலாம் ரொம்ப அழகாக பேசுகிறாடா. ஆமாம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காலாமே, இவ தான் வச்சுருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இந்த பொண்ணு இப்போ தான் படித்து முடிச்சுட்டு இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணை பார்க்கும்போது சின்ன வயசில் என்னை பார்த்த மாதிரியே இருக்குடா, நானும் இப்படி தான் ஏதாவது பண்ணணும், சொந்த காலில் நிற்கணும், குடும்பத்தை முன்னேறி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நானும் ஒன்றொன்னா பண்ணல, அதே மாதிரியே இருக்குடா எனக்கு இந்த பொண்ணை பார்க்க, இந்த பொண்ணையே பேசாமல் உனக்கு பேசி முடிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா, நீங்கள் என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச கஷ்டப்பட போகுது, நானே இன்றைக்கி தான் வாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், வந்த உடனே இப்படி பேசினா என்னை பற்றி அந்த பொண்ணு என்னம்மா நினைக்கும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு சம்மதமான்னு மட்டும் சொல்லு, நான் பேசுகிற மாதிரி பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மா வேண்டாம்மா அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரு அரவிந்த், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வெளியில் வராங்க. பார்த்தா இப்போது வானதி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், சரி நாங்கள் கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வானதி வரேம்மா அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இருமா வரேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு பூவை எடுத்துகிட்டு வந்துட்டு குங்குமமாக எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்தம்மா எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, பூவும் குங்குமமும் கொடுத்தா வேணான்னு சொல்லக்கூடாது, குங்குமம் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி டாக்டரை பார்க்குறாங்க வானதி. டக்குன்னு அவங்க அம்மாவே குங்குமத்தை எடுத்து வச்சு விட்டுட்டு பூவையும் எடுத்து திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு பூவையும் வச்சு விடுறாங்க. அரவிந்தும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. வானதிக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ திரும்பி பார்த்தோன்னே, அழகாக இருக்க, நல்ல குடும்ப பாங்கான பொண்ணாக இருக்க, நல்லா பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா உங்கள் ஆசீர்வாதத்தோட அப்படின்னு சொல்லிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ காரில் வரும்போது வானதி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வராங்க. அரவிந்த் டக்குன்னு பார்த்துட்டு, என்ன வானதி எங்கள் அம்மா திடீர்னு இப்படிலாம் பண்ணிட்டாங்களேன்னு யோசனையாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர், இல்லை திடீர்னு அம்மாவே குங்குமம் பூவெல்லாம் வச்சு விட்டாங்களா, அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படிங்கிறாங்க. என் அம்மா அப்படி தான், உங்களை பார்த்த உடனே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை தான் என்கிட்டயே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஓ சரி டாக்டர் அப்படிங்கிறாங்க.
ஏன் வானதி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படிங்கிறாங்க. கேளுங்க டாக்டர் அப்படின்றாங்க. இல்லை, இது நானாக கேட்கல, என் அம்மா உங்களை கேட்க சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நானே பேசிக்கலான் தான் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க டாக்டர், என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான், எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருப்பீங்கங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதான் உங்களுக்கு வீட்டில் எதுவும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா, இல்லை அந்த பையன் பாண்டி அடிக்கடி வருவானே அவன் உங்களுக்கு யார் அப்படிங்கிறாங்க. இப்போ வானதிக்கு ஒரு மாதிரி ஆகுது. இது வரைக்கும் பாண்டி யாருங்கிறத நம்ம டாக்டர்கிட்ட சொன்னதே இல்லை. திடீர்னு இப்படி கேட்குறாரு. அவங்க அம்மா வேறு இப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ பாண்டியை பற்றி சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில், அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், நான் இப்போ தானே படித்தே முடிச்சிருக்கேன், இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சம்பாரித்து இனிமே தானே டாக்டர் ஒன்று ஒன்றா பண்ணணும், அது இப்படி உடனே கல்யாணம்லாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கல அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை டாக்டர், இப்போதைக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேனா அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி அப்படின்னோடனே, ஏன் டாக்டர் திடீர்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதை சொன்னனே, எங்கள் அம்மா திடீர்னு உங்ககிட்ட இதை பற்றி பேசி நீங்கள் ஏதாவது சொல்லி அவங்க வருத்தப்பட்டுறக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நானே உங்ககிட்ட பேசிட்டேனா என்ன ஏதுன்னு நானே அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன்ல, அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. வானதிக்கு இப்போ ஒரு மாதிரி ஆகுது. என்னடா டாக்டர் இப்படி சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, இப்போது பாண்டியோட ஃபேமிலி எப்படி இருக்கு, பாண்டியை கல்யாணம் பண்ணால் எப்படி இருப்போம், அது டாக்டர் ஃபேமிலி எப்படி இருக்குது, அவர் வீடு எப்படி இருக்குது, அவரை கல்யாணம் பண்ணால் எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போது ரெண்டு மாதிரியும் யோசிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் இங்கே பாண்டி எதுவுமே தெரியாமல் வானதி வீட்டில் ஏதோ பிரச்சனை, அதனால அவள் நமக்கிட்ட ஃபோன் பண்ணாமல் இருக்கா, என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த சைடு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க போகிறாரு. ஆனால் இங்கே டாக்டர் வந்துட்டு அம்மாவை வச்சு ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி இங்கே வானதிக்கு ஒரு மாதிரி ரூட்டு போட ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.